இன்னைக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கிய அரசியல்வாதியா வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டுல? பிஜேபி கூட்டணின்னு நம்ம அதை சொல்றதே தப்பு. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ்ல விஜய் போய் இணைஞ்சு, அதாவது என்டிஏ கூட்டணியில விஜய் இணைஞ்சிருந்தா, அப்படி இல்லைனாலும் ஏடிஎம்கே கூட்டணியாக தான் நம்ம அதை பார்க்கணும். பிஜேபி இருக்கிறதால சரி, பிஜேபி இவங்க கொள்கை எதிரின்னு சொன்னதால பிஜேபியை ஹைலைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் விஜய் இணைஞ்சிருந்தா, இப்போ விஜயம் பிஜேபியும் கூட்டணின்னா அது வேஸ்ட்டு தான் அந்த கூட்டணி. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அந்த கூட்டணி அமைஞ்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்வீப் தான். டிஎம்கே ஒரு தொகுதியில் கூட ஜெயிச்சிருக்காது. ஆனால் விஜய் மேலே மக்கள் இப்போ வச்சிருக்க நம்பிக்கை என்ன ஆகும்னா ஒரு 20% 30% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 40% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இவரும் வந்து கூட்டணி எல்லாம் அந்த அரசியல் தனமாக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுதான் நடந்திருக்கும். தேர்தலில் கண்டிப்பாக விஜய் ஏடிஎம்கே கூட்டணி வின் பண்ணியிருக்கோம். இதே நல்ல நேம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் விஜய்க்கு. ஓகே, இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எப்படி இப்ப தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி எதிர்க்கவங்க தான் நிறைய பேர் அந்த இடத்துல பிஜேபி வந்து ரொம்ப மைண்ட்ல வைக்க மாட்டாங்க. அப்படியே பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இப்போ அவங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே ஒரு 40% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததால அந்த 40% ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜா உங்களுக்கு குறையன்னு உங்களுக்கு ஐடியா? ஒரு 20% குறைஞ்சிருக்கும். 20% குறைஞ்சிருக்கும். பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கும்ன்றது உங்களோட ஐடியாவா? இப்போ 20% தான் ஏடிஎம்கேட ஓட்டுன்றது உங்களோட ஐடியா. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 20 to 25% சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது ஒரு 20%ன்னு வைப்போம். 40%. பிஜேபிக்கு ஒரு 2% வச்சுக்கோ, ஓகேவா? 42%. இப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து இவங்க தோப்பாங்க? இப்போ மீதி கட்சி அவங்க கூட இருக்குல்ல, மற்ற கட்சிகள், அதாவது பாமக மாதிரி கட்சிகளும் கூட இருக்குல்ல, மீதி சின்ன சின்ன கட்சிகளும் இந்த சைடு வலிமையான கூட்டணி இல்லைனாலும் அங்கே ஒரு வலிமையான கூட்டணி ஒன்று இருக்குல்ல. அப்படி இருக்கப்போ அவங்க 45-46% வரப்போ ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கல்ல எல்லா பிளேஸ்லையும். அதாவது பாதிக்கு பாதி ஏடிஎம்கேவோட பெர்சன்டேஜே குறைச்சிட்டோம். அப்படி குறைஞ்சிருந்தாலுமே இந்த கூட்டணி தான் வந்து வின் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஈவன் வந்து விஜய் சீமான் சேர்ந்திருந்தாலே ஈஸியாக அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்கன்றப்போ வந்து இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தான். அது கூட விஜய் சேர்றப்போ வந்து எந்த தொகுதியிலுமே டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடைச்சிருக்காது. கட்சி தான், பவர்ஃபுல்லான ஆள் இல்லையே அதுல. இப்போ ஏடிஎம்கே அதனால தான் நீங்கள் பாதிக்கு பாதி ஓட் பெர்சன்டேஜ் குறைச்சிட்டீங்கல்ல. அவங்க வந்து 1.5 கோடி நேரடி உறுப்பினர்களே வச்சிருக்கிறப்போ வந்து நீங்க பெர்சன்டேஜ் குறைச்சது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கப்ப ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. இன்னொரு கேள்வி, இப்போ சைமன் இருக்கார்ல, அவர் வந்து பிஜேபியோட சீமானே சொல்லுடா, சீமான் இருக்கார்ல, அவர் வந்து பிஜேபியோட கைக்கூலி, மறைமுகமா காசு வாங்கிட்டு இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அது வந்து பழைய நியூஸ். அது ஆக்சுவலா முதல்ல வந்து அதை ஒரு நம்ம அந்த கட்சியில இருக்கப்போ அதை அவதூறா நம்ம நினைச்சோம். இப்போ வந்து அவங்க டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு சொன்ன மாதிரி. இடையில எனக்கு அந்த டவுட் இருந்தது. எப்போ அந்த டவுட் வந்ததுன்னா, இப்போ பெரியார் இந்த பிராமண கடப்பாரு திராவிட கடப்பாரு அந்த டைம்ல வந்ததா? இல்ல பெரியார் ஒரு டைம்ல வந்து அடின்னு அடிச்சாங்க. அதாவது இப்பதான் ரீசெண்டா அப்ப அடிக்கும் போது அதை இது பண்ணிட்டு அது எதுனால அடிக்க ஆரம்பிச்சாங்க? அது நம்ம நினைச்ச ரீசன் என்னன்னா விஜய் தான் ரீசன்றதை நம்ம ஸ்ட்ராங்கா நம்பணும். பட் ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி 2 ரீசனுமே இருந்திருக்கலாம் அதே சேம் டைம்ல. அதாவது நீ சொல்ற மாதிரி பிஜேபிக்கு ஒரு வேலை வந்து பி டீமாக கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். பிஜேபி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இங்கே பெரியார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் அடிக்கிறதுல அவங்களும் ஒரு நோக்கம் இருக்குது. தமிழ் தேசிய இயக்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒருத்தர் அடிக்கிறோன்னா அதுக்கு நல்ல நோக்கமும் இருக்கலாம், கெட்ட நோக்கமும் இருக்கலாம். புரியுதா? ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினைக்கிறோன்னா நல்ல நோக்கமும் இருக்கலாம், கெட்ட நோக்கமும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் 2 ரீசனாகவும் இருக்கலாம் அவங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியாரை எதிர்த்தாரா, மக்களோட நன்மைக்காக எதிர்த்தாரானா அது இல்லவே இல்லை. ஒரு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சீமான் வந்து பிஜேபி ஆஃபர் பண்ணாங்க, டெபுடேஷன் இது கொடுத்தாங்க. அது பிஜேபி வந்தா தானே இதெல்லாம் ஆஃபர் பண்ண முடியும் அவங்களால. இந்த ஆஃபரை சீமானே நம்பி இருக்க மாட்டார்ல. பிஜேபி இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆனால் தானே ஏன் முதலமைச்சரே ஆக்குறாங்கன்னு தான் இவங்க சொன்னாங்க. சீமான் ஒத்துக்கிட்டாருன்னா முதலே நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி இங்கே ஜெயிக்கிறதுக்கே ஏடிஎம்கே ஷோல்டர் மேலே ஏறி நிற்க வேண்டியதுக்கு, அப்படி நீலான்னு ஜெயிக்க முடியலன்னு விஜய் கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறப்போ வெறும் சீமான் பிஜேபினா ஏற்கனவே சீமானுக்கு இருக்கிற ஓட்டம் போயிடும், பிஜேபிக்கு இருக்கிற ஓட்டம் போயிடும்ல.
அப்படி மேபி ஆஃபர் கொடுத்துருக்கலாம், அந்த ஆஃபரை சுயநினைவோட கொடுத்தாங்களான்னு தெரியாது. அப்படியே ஆஃபர் கொடுக்கலனாலும் இவர் சொல்ற பல பொய்கள்ல அதுவே ஒன்னா கூட இருக்கலாம். இவர் சொல்ற எல்லாத்தையும் உண்மையா நம்ம நம்ப முடியாது. பெரும்பான்மையா வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இதே வந்து இப்ப டிவிகே தரப்புல வந்து ஒரு இது வச்சாங்க கருத்து. அதாவது ஒரு 2009-10 அந்த காலகட்டத்திலேயே அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேயே தெரியல, டிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி, அதாவது கலைஞர் இந்த பீரியட்ல வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்ச மாதிரி கருத்துக்கள்லாம் தாவேக்கால சொன்னாங்க. இல்ல அவங்க கூட்டணியே வச்சாங்கடா, ஆக்சுவலா கூட்டணியே வச்சாங்க. அதான் வச்சிருக்காங்க. இப்பயே அந்த கூட்டணி இல்லாம அதை இது பண்ணிட்டு பிஜேபி எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஏன் காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க? பிஜேபி ஏன் இப்ப ஆதரிக்க? இப்ப டிஎம்கே ஒரு விஷயம் பண்ணுதுன்னா நம்ம அது காரணம் என்னவா இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் அரசியல் காரணங்கள், பதவி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது மட்டும் தான் இருக்கும். அந்த கொஸ்டினே வேஸ்ட் தான். அது மக்களுக்குமே வெளிப்படையா ரொம்ப நல்லா தெரியும், அந்த கட்சிக்காரங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஓகேவா? மக்களுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிற கும்பல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கூட்டம். ஆனா அவங்க கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக டிவிக்கு ஏன் பிஜேபி கூட போகக்கூடாது, போனால் என்ன நடக்கும்ன்றது தான் இங்கே உண்மையான கேள்வியாக இருந்திருக்கணும். அதுதான் மக்கள் மனசில் இருக்கிற கேள்வியுமே கூட. அப்படி போனால் எதனா நல்லது நடக்குமா அப்படின்னா ஒரே ஒரு நன்மை, விஜயோட செயல்பாடுகளை வச்சு தான் அது நடக்கும். இப்போ போகிறாங்க, டிஎம்கே எல்லா தொகுதியிலும் தோக்குது அப்படின்ற நிலை வந்தது அப்படின்னா அந்த கட்சின்னு ஒன்று இல்லாமையே போகுது அப்படின்னா டிஎம்கே ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லது தான். அதாவது ஏடிஎம்கே பீப்புளு, டிஎம்கே நம்பாதவங்க, டிஎம்கே இவங்க சொல்ல மாதிரி தீய சக்தி அப்படின்னு நம்புறவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு நல்லது தான். ஆனால் விஜய் அதை பண்ணுவாரான்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான். இப்போ சீமான் வந்து சொன்ன திராவிடத்தை ஒழிக்கிறதையா நோக்கம் இல்லை, தமிழ் தேசியத்தை வாழ வைக்கிறதையா நோக்கம்னு சொன்னது எப்படி பட்டும் படாமல் இருந்ததோ, அவர் மேலே இருக்க நம்பிக்கையை குறைக்க வச்சதோ, விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு எந்த இடத்துல குறையுது அப்படின்னா டிஎம்கே ஒழிக்க வரலன்ற பொருள்பட அவர் பேசினதும், யாரையும் ஒழிக்கிறதுக்கு நான் வரலன்னு பொருள்பட பேசினதும் நம்மளுக்கு விஜய் மேலே இருக்க நம்பிக்கை குறைக்குது. இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சர் கனவெல்லாம் விட்டுட்டு கூட ஒரு வெறும் 40-50 தொகுதியில் ஜெயிக்கிற இடத்துக்கு போனாகணும். விஜய் போயிட்டு சரி என்னோட கனவு நிறைவேறினாலும், நாங்கள் ஆட்சிக்கு வரலனாலும், எங்கள் எதிரி, மக்களோட எதிரி தீய சக்தி நீங்கள் இல்லாமையே பண்ணுறதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னா மக்கள் வந்து பிஜேபி கூட சேர்றதை வரவேற்பாங்க. ஏடிஎம்கே கூட அந்த ஊழல் சக்தின்னு இவங்களால விமர்சிக்கப்படுற ஏடிஎம்கே கூட போய் சேர்றது கூட வரவேற்பாங்க. ஆனால் அந்த எண்ணம் இல்லை. நீங்களும் வழக்கம் போல் வந்து போயிட்டு அரசியல் பண்ண போகிறீங்க, ஆப்போசிட்டில் நின்று 40-50 தொகுதி ஜெயிச்சுட்டு வழக்கம் போல் ஒரு அரசியல் பண்ணிட்டு திருப்பி அந்த கட்சியை திருப்பி வலுவாக்கிட்டு டிஎம்கே வலுவாக்கிட்டு திருப்பி 2 பேரும் மோத போகிறீங்கன்னா பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் மாதிரி விஜய் அரசியலுக்கு வராமையே இருந்திருக்கலாம். கூட்டணி சேர்ந்து டிஎம்கேவை ஒரு எலெக்ஷனில் மட்டும் தோக்கடிக்காமையே இருந்திருக்கலாம். இன்கேஸ் பிஜேபி சைட் போகிறாரு அப்படின்னா டிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லாமல் விஜய் பண்ணுறாரு, அந்த ஒப்பந்தம் போட்டு போகிறாரு பிஜேபி கிட்டே ஏடிஎம்கே கிட்டே, இதுக்கு நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் எடுப்பீங்க அந்த கட்சியே இல்லாமல் போகிறதுக்கு. அதாவது அந்த கட்சி வளராமல் திருப்பி வந்து ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த கூட்டணி எடுப்பாங்க, அப்போனா நான் வரேன். இல்லைனா அந்த கூட்டணியில் போய் அந்த எல்லா முயற்சியும் விஜய் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த கூட்டணி போகிறதுல ஓரளவுக்காச்சும் நியாயம் இருக்குது. மற்றபடி எந்த காரணத்துக்காகவும் விஜய் அங்கே போனால் அது நியாயமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மேல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, பிஜேபி கட்சி மேல ஏதோ ஒரு ஆசை, அதுதான் ஏதோ கேட்க வந்தாரு. நீங்க சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை கிடையாதா? தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வராது. இப்ப பிஜேபிக்கு எத்தனை சீட்ஸ் கொடுக்குறாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர்னா இந்த கூட்டணியே இல்லை, எடப்பாடி முதலமைச்சர் பிஜேபி மட்டும் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் போன தடவை வந்து அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபி வந்து எடப்பாடியை அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க ஈஸியாக. அது எடுக்க முடியும். ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லை, மக்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் இருக்க ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா அவரை விட்டுட்டு எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து அந்த கட்சியில் இருக்க அமைச்சர்கள்லாம் வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து இன்னொரு கட்சிக்கு ஈஸியாக அவங்களால தாவ முடியும். விஜய்ன்ற ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அப்போ பிஜேபி அண்டர்டேக் பண்ணுறாங்க. விஜய் வெளியே வந்து ஒரு சின்ன குரல் கொடுத்தா கூட பிஜேபி அழுத்தம் இருக்குது, இந்த தமிழ்நாட்டோட உரிமைகள்லாம் எங்களுக்கு தான் முக்கியம்னா ஒருத்தர் கூட அந்த பக்கம் போகவும் முடியாது. அப்படியே போனாலும் அது வேல்யூ இருக்காது. விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல பிஜேபிக்கு என்ன வேல்யூ இருக்கு? அப்போ அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ பிஜேபி தான் முதலமைச்சர்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வந்ததா ஒரு அர்த்தமாயிடும். ஏப்ரல் சொல்லியிருக்காங்க எலெக்ஷனு, இந்த டாப் 4 யார் யார் இருப்பாங்க உங்களுக்கு? ஏன்னா இதுதான் டாப் 5 தமிழ், டாப் 5 மலையாளம், அது நம்ம வேற சேனல்ல பண்றோம். ஓகேவா? இதுல டாப் 4 வச்சு நீ டாப் 4 வரவங்களை வச்சு நீ என்ன பண்ண போற? டாப் 2 யாரு வின் பண்ணுவா,
செகண்ட் பிளேஸ் ரெகுலரா ஒரே பீப்புள் தான் வராங்க. இந்த வாட்டி யார் வருவா? செகண்ட் பிளேஸ் ரெகுலரா ஒரே பீப்புள் வராங்க. இந்த வாட்டி ரெகுலரா வரும் எதிர்கட்சியே கிடையாது. எதனால எதிர்கட்சின்னு எதாவது இருந்தது அந்த வாட்டி? அதாவது எதிர்கட்சியா செயல்படல ஆமா அப்படின்றீங்க. ஆமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க ஈஸியா வந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு அலைன்ஸுமே இல்லாம சிங்கிளாவே அவங்களால வந்திருக்க முடியும். எதிர்கட்சியா இருந்து ஒழுங்கா செயல்பட்டு இருந்தாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். லாஸ்ட் 6 மாசத்துல வந்து அரசியல் பண்றதெல்லாம் இப்படி வச்சுப்போம். இப்போ பொதுவா நடக்கிற விஷயம் தான். இப்ப டிஎம்கே இந்த திருப்பி இந்த தேர்தலுமே ஜெயிக்கிறாங்க. ஆனா விஜய் போட்டியிட்டு அவர் ஜெயிக்கல. சரி, ஜெயிக்கிறாருன்றது ஒரு இது ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனா இன்கேஸ் ஜெயிக்கல, ஆனா ஓரளவுக்கு ஒரு சீட்டு ஒரு 40-50 சீட்டு வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க. 40-50 சீட்டு வச்சிருந்தாலே ஒரு பிரதான எதிர்கட்சியா சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அவங்களோட டிவிக்கோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அந்த கட்சி நிர்வாகம் எப்படி செயல்படும்? அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க எப்படி செயல்படுவாங்க? நம்மளோட கெஸ்ஸிங் படி அவங்களோட செயல்பாடு கரைஞ்சிட்டே போயிடும். இப்போ என்ன பவரு, இவ்வளோ மாஸ் க்ரௌடு இருக்கிற ஒரு ஆள் என்ன பவர்னு ப்ரூவ் பண்ணலனாலும் விஜய் தான் ஜெயிப்பார், சாதாரணமாக ஜெயிப்பார். எல்லாத்துலேயும் வந்து அவருக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. போராட்டம்லாம் கூட்டம் வருது. இன்றைக்கி இவங்க எங்கன்னா போனாங்கன்னா காசை கொடுத்து ஆளை கூப்பிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டு வரலாம் ரோடே, இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு ரீலில் பார்த்தோம்ல, நார்மலாக கூட அந்த ஏரியாவில் கூட்டம் இருக்கும் போல், இவங்க போனால் ரோடே வெறிச்சோடி இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் கூட வந்து விஜய் தான் ஜெயிப்பாரோ அப்படின்ற பீரியட்லேயே அவரை வீழ்த்தி இவங்களால் ஜெயிக்க முடியுது. அப்படின்னா விஜய் வெறும் ஒரு 40 சீட்டு, ஒரு நீ சொல்லாமல் 49 சீட்டு ஜெயிச்சிட்ட பிறகு மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியுமா? விஜயால பயங்கரமாக செயல்பட்டு ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டு அவங்க பண்ணுற எல்லா தவறுகளும் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்டி இவ்வளோ நாள் வந்து டிவிக்கே வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறதுலாம் எந்த தவறுமே பண்ணாமல் 5 வருஷம் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டாதான் விஜயால ஆட்சியை பிடிக்க முடியும். அதில் வந்து ஒரு கொஞ்சம் பிசகல் நடந்தால் கூட என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு இவங்க வந்து திருப்பி ஜெயிக்க மாட்டாங்கன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த 40-50 பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக அவங்களால டிஎம்கேவால் வந்து ஈஸியாக கரைச்சிட முடியும். எதுவுமே இல்லாத ஒரு ஆளாக விஜயை மாற்ற முடியும் அவங்களால. அது வந்து ரிஸ்க்கு தான். ஜெயிக்கலனாலே விஜய் ரிஸ்க்கு தான் இந்த வாட்டி. ஆக்சுவலாக ஜெயிக்கனாலே ரிஸ்க்கு தான். எப்படி ஜெயிச்சா ரிஸ்க் இல்லை அப்படின்னா நெக் டு நெக்கு, அதாவது கொஞ்சம் மிஸ் ஆனால் விஜய் வந்துடுவார், அவங்க வந்துடுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் விஜயோட மவுஸ் வந்து அப்படியே இருக்கும். பரவாயில்லப்பா, அதாவது விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜய்க்கு போடணுன்ற ஆசை இருந்திருக்கும், மாற்றுக் கட்சிக்கு போடணுன்ற எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் எப்படியும் ஜெயிக்க மாட்டாருன்றதுக்காகவே டிஎம்கே ஏடிஎம்கே போட்ட பீப்புள் அடுத்த தடவை கன்ஃபார்மாக விஜய்க்கு தான் போடுவாங்க. புரியுது. ஆனா இப்போ மத்த கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ விஜயகாந்த் ஒரு தேமுதிக கட்சி இருந்தது. அவங்க ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்கியிருந்தாங்க, அந்த இது சென்ட்ரல் எலெக்ஷன்ல. ஓகே. சோ அப்போ ஒரு நல்ல ஒரு பிரதான கட்சியா எதிர்கட்சியா இருந்தாங்க ஏடிஎம்கே பீரியட்ல. ஆனா அது இன்னும் மேம்பட்டு இருந்தா அடுத்த எலெக்ஷன் வந்திருந்தா ஜெயிச்சதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். விஜயகாந்த் அதாவது விஜயகாந்த் வந்து இப்போ ஒண்ணு அவங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே கூட ப்ராப்ளம் வரலனாலும் சர்வைவ் ஆயிருப்பாரு. ப்ராப்ளம் வந்தாலும் விஜயகாந்த் மீடியா போர்ட்ரே பண்ண அந்த விதத்தை வந்து அதை உடைக்கிற டேலண்ட் அவங்களுக்கு தேமுதிகக்கு இருந்திருந்தது. அவங்க எதனா ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்கனாலும் இல்லை அவரோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்திருந்தது, அவர் உடல்நல குறைவு வரல, சிங்கிளாகவே இருந்திருந்தாங்க. நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம், பட் கூட்டணி சேர்ந்து மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ண முடியாது போல், ஒரு அடிமையாக தான் நாங்கள் வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. மக்களுக்காக நாங்கள் தனியாக தான் இருக்க போகிறோம் இனிமேல் ஒரு முடிவு எடுத்திருந்து எல்லா விஷயத்துலையும் தெளிவாக பேசி தெளிவாக நடந்திருந்தாங்கனாலும் விஜயகாந்தால் இருக்க முன்னேற்றம் அந்த பாதைக்கு வந்து போயிருக்க முடியும். நம்ம தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷன் கிடையாது, வெறுமனே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட விஜயகாந்த் வந்தார். மினிமம் அவராச்சும் நம்ம நம்பணும். அவரையுமே முழுசாக நம்ப முடியாதுன்னு வச்சுக்கேன், நம்ம யாரையுமே வந்து நேரடியாக பார்க்கல. ஸோ அந்த எண்ணத்தோட மட்டுமே வந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பிளைண்டாக வந்துட்டா மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அதான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சரி அடுத்த எலெக்ஷன்ல நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு திங்கிங்கோட, அதான் சிம்பிளா சொன்னோம்னா இப்போ உங்களுக்கு இல்லை இவங்க மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ விஜய் சுற்றி இருக்கவங்க எல்லாமே நம்பிக்கையானவங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையான கட்சியே வந்து ஒரு ஆட்சியில் இருக்கவங்களால உடைக்க முடியும். விஜய் சுற்றி இருக்கவங்க மேலே இப்போ மக்களுக்கு யாருமே நம்பிக்கை கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கப்போ அவங்களாம் எந்த அளவுக்கு கூட நிற்பாங்க? இப்பயே நிறைய முட்டாள்தனங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயம்லாம் இப்போ நியூஸில் வந்தது உண்மையாக பொய்யான்னு தெரியல. போகிறீங்க, உங்களுக்கு அங்கே பாட்டில் கிடைக்காதா? இங்கேருந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகணுமா?
சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும்ன்ற மாதிரி, அண்ணா சீப்பை மறந்து வச்சிங்க, நான் சீப்பை எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கன்ற மாதிரிலாம் போய் மாட்டினீங்க அப்படின்னா, இந்த அளவுக்குலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சர்வே ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ ஒரு ஏர்போர்ட் போகிறோம், இதை கூட செக் பண்ணுவாங்கன்றது ஒரு பேசிக் சென்ஸில் அது ஆக்சுவலாக. இப்போ நம்ம ரஜினிகாந்த் விஷயத்தில் நம்ம வந்து பயந்துட்டாங்க மிரட்டிட்டாங்கன்னு பேசுகிறப்போ வந்து நம்ம வந்து அதை எதிர்க்கலை. இப்போ நம்மளுக்கு அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு அந்த கட்சியில் இருக்கவங்கள மூலயமா நம்மளுக்கு சொன்னது, இப்படி வந்து ஒரு மிரட்டல் போச்சு ரஜினிகாந்துக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த விஷயத்த. 6 மாதம் முன்னாடியே அந்த விஷயம் வந்தது. பட் காதல் கேட்குற எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது. இப்போ ஆதவர்ஜினா சொல்கிறப்போ அது உண்மைன்றது நம்ம ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தலாம். அப்படியே யாருமே இன்ஃபர்மேஷனே சொல்லலாம்னா நம்ம யோசித்து கெஸ் பண்ணாலுமே அதை நம்மளால் ஈஸியாக நம்ப முடியும். நம்ம ஃபேன் கிடையாது, நம்மளுக்கு தெரியும் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தைரியமாக எல்லா அரசனையும் விமர்சிக்கிறவரா, எல்லாரையும் எதிர்த்து நிற்கிறவரானா வரலாறை பார்த்தாலே தெரியும். அவர் ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு நின்னா இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு, உட்காராரு, திருப்பி எந்திரிச்சுனா எந்திரிச்சு நிற்கிறாரு. இதில் வேற கோச்சிக்கு வர செய்கிறாங்க. அவர் ஜெயலலிதாவே எதிர்த்து நின்னார், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், அஞ்சா நெஞ்சன் அப்படிலாம் சொல்கிறாங்க. சும்மா ஆறுதலுக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ பரவாயில்ல ஒரு நியூஸ் வந்தது, அவங்க இவர் ஆதவர்ஜனா ஏதோ சூப்பர் ஸ்டார் இல்லை, அந்த விஷயம் தான் சொல்ல வரேன். ஆறுதல் வேணா சொல்லியிருக்கலாம். நம்மளுக்குமே அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது. அவரை மிரட்டி இருப்பாங்க. அவர் மிரட்டினா பயப்படக்கூடிய ஒரு ஆள் தான். மக்களுக்காக எது போனாலும் நான் வரேன்னு சொல்லிட்டு இறங்கக்கூடிய ஆள்லாம் ரஜினிகாந்த் கிடையவே கிடையாது. அது அந்த அரசியல்லேருந்து விலகுனது உடல்நிலை காரணம் இல்லை. உடனே ஷூட்டிங் போய் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். புரியுதா? அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மட்டமாக முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுக்கலாம். உடல்நிலைக்காக தான் அவர் போனார், கொரோனா பீரியட்ன்றதால போனாருலாம். அது ஒரு கீழ்த்தரமான பொய். அதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. வெளிப்படையாக அடுத்ததே ஷூட்டிங் போகிறாரு, இன்னும் ஒரு 2 or 3 மந்த்லேயே ஷூட்டிங் போகிறாருன்றப்போ அதை நம்பவே முடியாது. அது உண்மையாக இருந்தாலும் ஆதவர்ஜுனா இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி வருது. ஓகேவா? இப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், டைவெர்ட் பண்ணுவாங்க, ரஜினி ஃபேன்ஸை திருப்பி விஜய்க்கு எதிராக திருப்புவாங்க. அதனால ஒரு 1000 ஓட்டு போட்டோமே பெரிய அளவில் போகாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் யாரும் விஜய்க்கு ஓட்டு போகிற ஐடியாவில் மேக்ஸிமம் பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க ஏஜ்டு பர்சன்னாலே வந்து அந்த 2 கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு 1000 ஓட்டு கூட எதுக்கு போகணும்னு நினைக்கணும்? அதை நம்ம பேசுகிறோம், நம்ம தலைவருக்கு எந்த பாதிப்பு வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியிலையும் இருப்பாங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு கட்சியில் ஒரு அமாவாசை ஒருத்தர் இருக்கார். அவர் விஜயை பேச பேச அவங்க அண்ணனை தூக்கி போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு கட்சி அமாவாசையாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வருதில்ல. அது ஆதவர்ஜினா மட்டும்தானா? இந்த மாதிரி நிறைய பேர், எவ்வளோ பேர் இருப்பாங்க உள்ள? ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் இவங்க மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படி இருக்கப்போ அவங்க எப்படி சர்வைவ் ஆவாங்க? ரொம்ப கஷ்டமாச்சே அவங்க சர்வைவ் ஆகிறது. ஸ்டார்டம் வேறு குறையும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஸ்டார்டம் குறையும் இல்லை. அடுத்து அந்த ப்ராடக்ட் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார்ல, ப்ராடக்டாகவே வந்தவர் தான் இன்னைக்கு வந்து இவர் தாங்க ரஜினியே இவர் தாங்கன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எம்ஜிஆரே இவர் தாங்க. இதெல்லாம் வந்து இவருக்கு விஜய் வந்து ரஜினி ஆகிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருலாம் சொல்லுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு சொன்னாங்க ரஜினியா அவர் தாங்க அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அடுத்தது அவர் எம்ஜிஆரே அவர் தாங்க அப்படின்வாங்க. ஏன்னா கடவுளாக பார்க்க வேணான்னுவாங்க. கண்டிப்பாக அவரை முன்னாடி எடுத்துன்னு வந்து நிறுத்துவாங்க. இவரோட ஸ்டார்டமை குறைக்க முடியும், ஈஸியாக குறைக்க முடியும். விஜய் ஹேட்டர்ஸை அதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸ்டார்டம் இல்லைன்னா விஜய் ஒன்றுமே கிடையாது. நான் அங்கேருந்து நல்லது பண்ணேன், இங்கே நின்னேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இது கடைசி கட்ட ஒரு இதுவாக பார்க்குற வாய்ப்பு. தம்பி விட்டுறாதீங்களா, இதுக்கு மேலே ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா உண்மையாலுமே ஒரு உச்ச நட்சத்திரம் தான். ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல் சொல்லணும்னா ரஜினியோட ஹைட்டை அவர் தாண்டி ரொம்ப நாள் ஆகுது. இதுதான் உண்மை. ஈவன் ஃபேமில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம், கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி 1.5 இயருக்கு முன்னாடி பண்ண இதுலேயே நம்ம சொல்லியிருப்போம். எம்ஜிஆரோட ஃபேம் ஈக்குவல்லாம் பண்ணக்கூடாது. எம்ஜிஆரோட ஃபேமை விஜய் தாண்டி ரொம்ப நாள் ஆகுது. எம்ஜிஆரை ஒரு தலைவராக பார்த்துருப்பாங்க, நேசிச்சிருப்பாங்க. விஜய் வந்து அவங்க வீட்டில் ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் சிவாஜி ஃபேன் பேஸு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ விஜய்க்கும் அஜித் மற்ற ஆக்டருங்க எல்லாருக்கும் ஃபேன் பேஸ் பார்த்தா விஜய் வந்து ஒரு 70-80% பிடிச்சிருக்காரு. மீதி தான் மற்றவங்களோட ஃபேன் பேஸாக இருக்கும். அப்போ ஃபேமை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரையே விஜய் வந்து தாண்டியாச்சு. இப்படிப்பட்ட பர்சனே தோக்குறப்போ வேற நாளைக்கு எந்த சினிமா ஸ்டாரோ வேற எந்த புது நடிகரோ யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. சினிமா ஸ்டார் தான் வரணுமானா வேற யாருக்கும் நீங்கள் நல்லவன் ஓட்டு போட்டுற போகிறது கிடையாது. நல்லக்கண் அவர்கள் இறந்த பிறகு எப்படிலாம் வந்து கம்பு சுற்றுனாங்க எல்லாரும், அவர் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்க்குற விஷயம்தான். ஸோ இப்படி உச்சத்தில் இருக்க ஒரு நடிகரே தோக்குறப்போ நாளைக்கு யாருக்கும் வரணுன்ற எண்ணம் துளி கூட வராது.
மாற்றன்றது இங்க நிரந்தரமா கிடையாது. உண்மையாலுமே அவங்க டிஎம்கே சொல்ற மாதிரி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மக்களுக்கு சந்தோஷமானதான்னு யோசித்து பார்த்தா மக்களுக்கு தான் விட கரெக்ட். தெரியும். நான் சொன்ன மாதிரி இவங்க எப்பவுமே போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி, இப்போ ஒரு விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாங்க ஒரு நல்ல தலைவர் இழந்துட்டோம்ட்டு. இப்போ நல்ல கண்ணன்றவரும் ஒரு நல்ல இப்போ விஜயகாந்துமே நல்ல தலைவர் நம்ம நினைக்கிறது கிடையாது. கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ் இஸ் ஃபார் பெட்டர், இவங்களோட ரொம்ப பெட்டர். அதுதான் நம்மளோட தாட்டா இருக்கு. அது நாளைக்கு விஜய்க்குமே அந்த விட்டுட்டாங்கன்னா அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா விஜய்க்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா மாதிரி பார்த்தேன். யங்ஸ்டர்ஸ் இப்போ முதல் முறை வாக்காளர்கள் சொல்லிட்டு ஒரு சதவீதத்தை எடுத்து வைக்கிறாங்க, 17% 20% அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யங்ஸ்டர்ஸ்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 20 வயசுக்குள்ள இருக்கலாம் முதல் முறை வாக்காளர்கள்ட்டு. அடுத்து நான் சொல்ற டேட்டா வந்து அதுவும் ஒரு 20 25% உள்ள இவங்க வாக்காளர்கள்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 20 25 இல்லை 30 இருக்கலாம். இவங்களுக்கு டேட்டா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டெல்லாம் கண்டிப்பா வந்து டிவிகேக்கு வரும். இல்லை, இப்போ ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க தோக்கிறதுக்கான விஷயம் சான்சஸும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ தேர்தல் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து மிக சரியாக நடக்குது, முறைப்படி நடக்குது அப்படின்னா டிவிகே இன்றைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ டிவிகேவோட வேட்பாளர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, விலை போகாமல், இதெல்லாம் வந்து இதில் நிறைய உள்குத்து விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ நாளில் வந்து டிவிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவங்கள சார்ந்த இந்த இந்த யங்ஸ்டர் ஓட்டு மட்டும் இல்லாமல் எல்லார் ஓட்டையும் பிடிக்கிறதுக்காக என்ன செயல்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தா ஒன்றுமே பண்ணலாம். அவங்க மற்ற ஆட்சியாளர்கள் பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்து வேணால் டிவிக்கு ஓட் போடலாமே தவிர இவங்க நம்பிக்கை ஏற்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் நம்பிக்கையை இவங்க ஒன்றும் பெருசாக ஏற்படுத்தலை. டிவிக்கு புதுசாக இப்போ ஓட் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக போடலாம்ப்பா இவருக்குன்ற எண்ணத்தையே இவங்க உருவாக்கவே கிடையாது. ஏற்கனவே இருக்க ஹேட்டர்ஸும் இவரையா நம்ம வெறுத்தோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோ அவரை சுற்றி இருக்கவங்களோ நடந்துக்கல. இவங்க கூட நிறைய முட்டாள்தனம் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு கற்பம் இதே மாதிரி இப்போ நம்ம கடைசியாக சொல்லியிருந்தீங்க, இப்போ விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாலாம் என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ விஜய் தனித்து நின்று ஆமாம், அட்லீஸ்ட் அதில் ஒரு நல்லது நடக்கணும்ல. இப்போ சரி, நீ கொள்கை எதிரியோடய போயிட்டப்பா, சரி ஏடிஎம்கே ஊழல் சக்தி நீங்கள் விமர்சித்த ஆளோடய போயிட்டீங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு தீய சக்தியாச்சும் டோட்டலாக காலி பண்ணணும்ல. மக்களுக்கு பரவாயில்ல விடு, இவங்க போனாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை டிவிகேக்கு ஓட் போடணும்னு நினச்சவங்க எல்லாருக்கும் போட்டவங்க எல்லாருக்கும் கொடுத்தா அதுதான் வந்து ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அந்த முடிவு, நீ ஒரு விஷயத்த தியாகம் பண்ணுற, ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற, கொள்கையை தியாகம் பண்ணி நீ அங்கே போய் சேருற, கொள்கை எதிரிக்கூடியே சேருற அப்படின்னா அதால் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கணும்ல. அந்த எய்ம் முதல்ல அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் நாலேஜ் வந்து விஜய் மைண்டில் இருக்கா அப்படின்றது தான் இங்கே விஷயம். அந்த நாலேஜ் இல்லைன்றது தான் நம்ம பார்க்குறோம். யாரையும் ஒழிக்க வரல, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்ல, வன்மம் இல்ல அப்படின்னு நடக்கும்போது இப்ப தமிழக மக்கள் திருப்பி யார் மேல நம்பிக்கை வைப்பாங்க? அடுத்து வர ஒரு இல்ல அந்த விஷயம் நடந்தாலே தமிழக மக்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை வந்துடும். போனாரு, இவருக்கு எதிராக கொடுமை பண்ணவங்க, மக்களுக்கு எதிராக கொடுமை பண்ணவங்கன்னு இவர் நினைச்சவங்களை இவர் ஒழிச்சாரு, அதனால்தான் இந்த கூட்டணி போனாரு, அவரோட தனிப்பட்ட நன்மைக்காக போலன்ற ஃபீல் வரும். அதை பண்ணணும். அந்த 5 வருஷம் ஆட்சியில் அங்கே போய் சேர்ந்தா அதை பண்ணணும், பண்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த விஷயம் நடந்துருது. இப்போ பிஜேபி மூலியமா தான் விஜய் செயல்படுறாரு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 5 வருஷத்துல இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி சொல்றது, தமிழக அரசு திராவிட அரசே நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எதை வச்சு முடிவு பண்ணணும்? வாய்ப்பே கிடையாதுன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம ஏடிஎம்கே ஆட்சியை லாஸ்ட் டைம் பார்த்தோம். டிஎம்கே பரவாயில்லன்னு நினச்சோம். எப்பயுமே வந்து டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஒரு 200 டார்கெட் செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விக்கெட் பார்ட்னர்ஷிப்லேயே அந்த 200 அச்சு முடிச்சிருவாங்க. அதாவது அவங்க பண்ணுற கொடுமைகள்லாம் இவங்க ஃபஸ்ட் இயர்லேயே முடிச்சு விட்டுடுவாங்க. அப்பயே வந்து டிஎம்கே மேலே வந்து ஒரு எண்ணம் வந்துடும், அஜய்ஜோ இன்னும் அவன் திருந்தலமாமா அப்படின்ற ஃபீல் வந்துடும் எப்பயுமே. ஸோ இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, இதை வந்து தொடர்ந்து வந்து மக்களை நசுக்கணும், ஒடுக்கணும், நிறைய தவறுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ட்ரை பண்ணால் கூட அவங்களால பண்ணவே முடியாதுன்ற நான். திருப்பி டிஎம்கேக்கு வாக்களிக்கிற தைரியம் டிஎம்கேவோட கோர் ஓட்டர்ஸ் தான் வருமே தவிர பொதுமக்களுக்கோ மற்றவங்களுக்கோ வராது.
அந்த ரிஸ்கை எடுக்கவே மாட்டாங்க. அதாவது லாக்அப் டெத்துன்னு எடுத்துக்கிட்டா அங்கே என்ன எண்ணிக்கை இங்கே என்ன எண்ணிக்கைன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்னு எடுத்துட்டா அங்கே என்ன எண்ணிக்கை இங்கே என்ன எண்ணிக்கைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேக் கேசஸ்ன்னு எடுத்துட்டா அங்கே என்ன எண்ணிக்கை இங்கே என்ன எண்ணிக்கைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு ஆறுதலாச்சும் நம்மளுக்கு இருக்கும். மீடியா பார்த்தோன்னா மீடியா வந்து சிறப்பாக செயல்படும். இப்போ அது கூட கிடையாது. ஒரு நியாயத்தை பேசுகிற இடம் கூட இல்லாதவர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ மக்கள் வந்து ஒரு விரக்தி மனநிலையில் இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு திருப்பி போகவே மாட்டாங்க. டிஎம்கேவே பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குற ஆட்சி இனிமேல் யாராலையும் தர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மைல் ஸ்டோனை இவங்க செட் பண்ணியிருக்காங்கன்ற நான். ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி இது எப்படி வேணா இருக்கலாம். இந்த 2021 தேர்தல் வந்து ஒன்று விஜய் தனித்து நின்று செயல்படலாம், ஜெயிக்கலாம், தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் வரலாம், இல்ல பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம். ரெண்டுமே மாற்றம் தான். கூட்டணி வச்சாலும் நல்லதுதான். இந்த இப்போ உள்ள எனக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு வந்து துளியும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கூட்டணி போறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாலிடா போகலாம். ஆனா எந்த எண்ணத்தோட போகணும் அப்படின்னா, டிஎம்கேன்னு ஒரு கட்சி எனக்கும் என் மக்களுக்கும் எதிராக இவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க, இதுதான் விஜய் சொன்னது, ஓகேவா? அப்படிப்பட்ட கட்சியே இருக்கக்கூடாது, அதுக்கு முடிவுரை எழுத போகிறேன்ற எண்ணத்தோடு அங்கே போனால் அது நியாயமானதாக இருக்கும். இல்லை நான் அரசியல் இறங்கிட்டேன், ஏதாவது ஒரு பதவி, எனக்கு துணை முதலமைச்சர் பதவியாச்சும் வேணும், ஒரு 40-50 சீட்டாச்சும் நான் ஜெயிக்கணும், இல்லைனா எனக்கு ப்ராப்ளம் வரும், இந்த எண்ணத்தோடலாம் போய் அங்கே உட்காந்து சீட்டை தேய்ச்சி அரசியல் பண்ணி பேருக்குன்னா ஒரு 4 கேள்வி டிஎம்கேவை கேட்டு திருப்பி டிஎம்கேவே டஃப் ஃபைட் இவங்களுக்கு கொடுக்குறது வந்து அதான் சேம் பருத்தி மூட்டை குடோனிலே இருந்திருக்கலாம்.